நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வாக் மங்க் 1891. வணக்கம் ஃபோக்ஸ். இந்த பாட்காஸ்ட் இட்ஸ் அபவுட் 90s கிட்ஸ் கார்ட்டூன் அண்ட் their epicness எபிசோட் 1. 90s கிட்ஸுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸிங்னு பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் வந்த கார்ட்டூன்ஸ் தான். இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த வாய்ப்புகள்லாம் இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க. சப்பத்தனமாக வந்துட்டு லட்டு தின்றதும் டோரா பூச்சி கிட்டிஸ், அது கூட வந்து கிட்ஸ், அது வந்து கிட்ஸ் ஷோ கிடையாது. அது வந்து என்ன சொல்கிறது, இன்ஃபேண்ட்லேருந்து டாட்லர்ஸ் பார்க்குற ஷோ வந்துட்டு கிட்ஸும் பார்க்குற அளவுக்கு இப்போ கொண்டாண்டாங்க. பட் 90s கிட்ஸ்லாம் நம்ம வந்து பிளஸ்டு. நமக்கு கிடைச்ச மாதிரி என்ன சொல்கிறது, இமேஜினேட்டிவாக சயின்டிஃபிக்கலான கார்ட்டூன்ஸ் வந்து எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ அந்த வகையில் நம்ம எபிசோட் 1 பார்க்க போகிறது வந்து ஃபேமஸ் ஷோ ஆஃப் அவர் 90s ஸ்வாட் கேட்ஸை மறக்கக்கூடிய ஆளே கிடையாது. அப்போ வந்து கார்ட்டூன் நெட்வொர்க் வந்துட்டு தமிழில் வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ரைம் டைமில் போடுவோம். 3:30 to 5 o'clock நினைக்கிறேன். வரிசையாக வரும். ஆடம்ஸ் ஃபேமிலி, மாஸ்க்கு, ஸ்வாட் கேட்ஸு, இன்னும் ஒன்று வருவான், மறந்து போச்சுன்னு தெரியல. ஸோ வரிசையாக போடுவோம். ஸ்வாட் கேட்ச் 4 மணி 4 கால் போடுவோம். ஸ்கூலுக்கு ஓடி வந்து உட்காந்து ஸ்வாட் கேட்ச் பார்த்த காலங்கள்லாம் என் வந்து கண்ணு முன்னாடி வந்து போகுது. ஸ்வாட் கேட்ச் வருவோம். ஸ்வாட் கேட்ச் வந்துட்டு ஆக்சுவலாக 2 சீசனுங்க. 93 லான்ச் ஆகுது. 25 எபிசோட். ஒரு எபிசோடு 2 பிரித்து 26 எபிசோடுன்னு கணக்கு காமிக்கிறாங்க. ஸ்வாட் கேட்ஸோடைய ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அந்த ஸ்வாட் கேட்ஸோட பிளாட்டு, அது ஒரு கிட்ஸ் ஷோக்கான பிளாட் மாதிரி இருக்காது. அதில் அவ்வளோ வந்து ட்ராமா இருக்கும், அதில் அவ்வளோ எமோஷன்ஸ் இருக்கும், அவ்வளோ ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். சும்மா ஏனோ தானோன்னு சொல்லிட்டு லட்டு தின்ட்டு கம்பு சுற்றுறதுலாம் கிடையாது, ஓடுறதுலாம் கிடையாது. கதைப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட லீடு ஆக்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரேசர் அண்ட் டீபோன். ஓகேங்களா? சான்ஸு ரேசருங்கிறவங்களோட டீபோனுக்கு பேர் வந்து சான்ஸு, ரேசருக்கு பேர் வந்து சான்ஸு. டீபோன் வந்து பைலட் ஓட்டிகிட்ருப்பார். ஜேக் அவர் வந்துட்டு பைலட். ஓகேங்களா? இவங்க 2 பேரும் அங்கே மெகா கேட் சிட்டின்னு ஒரு மியூட்டன் சிட்டி இருக்குது. அங்கே பூனைகள்லாம் வந்துட்டு மியூட்டேட் ஆகி அவங்க மக்கள் மாதிரி ஹியூமன் ரிலேட் மாதிரி வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த மெகா கேட் சிட்டிக்கு வந்துட்டு ஒரு சேவில் வந்துட்டு ஒரு பெரிய ஆர்ச் வில்லன் ஒருத்தன் இருக்கான். அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா டார்க் கேட். ஒரு பர்சியூடா இந்த 2 பசங்க இருக்காங்க. டீபோனும் சரி ரேசரும் வந்துட்டு மெகா கேட் சிட்டியோட என்ஃபோர்ஸ்மெண்ட் டீம் ஒன்று இருக்குது. இந்த ஃப்ளைட் ஓட்டிகிட்டு இருக்கிற டீம், அதெல்லாம் போலீஸ்காரங்க மாதிரி. அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டீமில் வேலை செஞ்சுட்ருக்காங்க. கமாண்டர் ஃபெரலுக்கு கீழே வந்துட்டு இவங்க வேலை செஞ்சுட்ருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த டார்க் கேட்டோட வந்துட்டு ஒரு என்கவுண்டர் வருது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்துட்டு ஃபைட்டில் போயிட்டுருக்காங்க. கமாண்டரும் வந்து ஃபைட்டில் கலந்துக்கிறாரு. பார்த்தீங்கன்னா வந்துட்டு எய்த்தாப்பில் வந்துட்டு அவனை வந்து லாக் பண்ணிட்டாங்களா, அட்டாக் பண்ணுறதுக்கு டார்க் கேட் லாக் பண்ணுறாங்க. கமாண்டர் வந்து ஒரு ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுறாரு. வந்துட்டு இந்த அட்டாக் நீ பண்ணக்கூடாது, நிப்பாட்டு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இந்த 2 பசங்களும் கேட்காம நாங்கள் பண்ணுவோன்னு சண்டை போடணுன்னு கமாண்டர் வந்து அவங்களோட ஃப்ளைட் ஜெட்டை வந்து சுட்டு வீழ்த்திடுறாரு. கமாண்டர் அவங்க வீழ்த்தப்பட்ட ஜெட் வந்து புரண்டு போய் வந்து நம்மளுடைய மெகா கேட் சிட்டியோட கமாண்ட் சென்டர் மேலே வந்து ஒதுக்கிடுது ஃபுல்லாக. ஸோ அதனால் வந்துட்டு ஆனால் பொறுப்பு வந்து கமாண்டர் தான் எடுத்துக்கிட்டேன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஆனால் பனிஷ்மெண்ட் இங்கே கொடுத்து இங்கே 2 பேரும் வந்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாரு அவங்க ஃபோர்ஸ்லேருந்து. நீங்கள் இனிமேல் இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆனால் இங்கே பண்ண சேதாரத்துக்கு காசை வாங்கணுன்றதுக்கு என்ன பண்ணுறாருன்னா, கமாண்டரும் இந்த ஊரில் இருக்கிற மேயர் 2 பேரும் சேர்ந்து வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும், உட்காந்து நீங்கள் சரி பண்ணணும் சொல்லிட்டு ஒரு லேப் மாதிரி கீழே கொடுத்துட்டாங்க. நம்ம பையில கீழே போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே லேபில் இதை மட்டும் பண்ணாமல் அங்கே வர இந்த ஸ்கேவேஜிங் பார்ட்ஸ்லாம் வச்சு ஒரு ஜெட்டு செஞ்சு விஜிலாண்டி ஆகுறாங்க. அவங்க பேரே தெரியாது, மாஸ்க் மாட்டிக்கிட்டு போராட்ட காலத்தில் இறங்குறது. ஸோ உள்ள வந்துட்டு பேட்மேன் மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க கேட்மேன்ஸ். இவங்க 2 பேரும் ஸ்வாட் கேட்ஸ். ஸோ விஜிலாண்டியை மாறிடுறாங்க. அங்கேருந்து என்ன சொல்கிறது, அந்த மிஷின்ஸ் எல்லாம் வச்சு இது பண்ணி பண்ணுறது. அப்பப்போ வந்துட்டு ஊருக்குள்ள ஒரு ஆபத்துகள் வந்து தடுத்து நிறுத்துறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு சப்போர்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா செலிசியா. இதில் யார் வந்து அவன் ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட்னு இது என்னால் கண்டுபிடிக்க முடியலங்க. யார் 2 பேரோடையும் வந்து கொஞ்சம் மாதிரி ஃப்ளிட் பண்ணுற மாதிரி தான் பேசுவாள். டிப்யூட்டி மேயர் அவள் தான் ஆக்சுவலாக ஷோவில் வந்துட்டு ஸ்வாட் கேட்சை நம்புறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ வந்து நம்ம பேசுவாள். ஆனால் யாரோட ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட்லாம் நமக்கு தெரியாது. அப்போ அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கான்டென்ட் வந்து எது பார்த்துட்டிங்கன்னா, இவ்வளோ ஒரு ஐடியா வந்துட்டு எப்படி வந்து ஒரு ஷோவில் பூத்திருக்காங்க பாருங்க. இந்த ஷோ கேன்சல் ஆச்சுங்க. ஏன் கேன்சல் ஆச்சுன்னு கேளுங்க. டூ மச் ஆஃப் வயலன்ஸ் அந்த சமயத்தில் சொல்லி இந்த ஷோ கேன்சல் பண்ணாங்க. இந்த ஷோவில் வந்து அதிகப்படியாக வயலன்ஸ் இருக்குது. எது ஸ்வாட் கேட்சில் வயலன்ஸ் இருக்குன்னு அப்போ அதுவே வயலன்ஸாக பார்த்துருக்காங்க. இப்போ பப்ஜி பேன் பண்ணுறதுக்கு நம்ம கத்திட்டு இருக்கோம், ஐயோ பப்ஜியை பேன் பண்ணுறாங்க, வயலன்ஸ், அதெல்லாம் வயலன்ஸ். ஸோ என்ன சொல்லணும்னா, வயலன்ஸோட ட்ரெண்ட் எவ்வளோ மாதிரி இருக்குது பாருங்கள். ஃபிலின்ஸ்டோன்ஸ் இருந்துச்சு அப்போ. ஆமாம், 4 ஷோ ஃபிலின்ஸ்டோன்ஸுங்க தமிழில் வந்தது. ஆமாம், ஃபிலின்ஸ்டோன்ஸ் இருந்தது. டெக்ஸ்டர்ஸ் லேபரட்டரிலாம் விட இது வயலன்ஸாக இருந்ததுனால அந்த ஷோ கேன்சல் பண்ண சொல்லி வந்து ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க 2 சீசனோட.
ஏன் சொல்கிறது, டெஃபினேஷன் ஆஃப் வயலன்ஸ் எவ்வளோ மாறி இருக்கு பாருங்க. இவ்வளோ ரொம்ப அசால்ட்டாக ஆயிடுச்சு. ஜிடி சான் ரேஸ்லாம் சின்ன சின்ன பசங்க விளாட்றாங்க, குத்துன்னு குத்துறாங்க, வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க, பிபின்னு ஆரன் அடிக்கிறாங்க, அங்கே வந்து ப்ராஸ்டியூட் ஏற்றிக்கிறாங்க வண்டியில். சின்ன பசங்க ஒன்று போய் ஒரு முடிச்சுட்டு நிப்பாட்டு பைக் வண்டி குதிக்க வச்சுட்டு மாமா வண்டி குதிக்கிது பாருன்னு காமிச்சிட்டு கீழே இழுத்து போட்டு அந்த ப்ராஸ்டியூட் அடின்னு அடிச்சு கொலை பண்ணிட்டு காசு எடுத்துகிட்டு ஓடி போயிடுறாங்க. வயலன்ஸை ஃபீட் பண்ணிட்டு தான் இருக்கும். அதான் வந்து நம்ம இக்னோர் பண்ண முடியாது. வயலன்ஸ் வந்து சின்ன பசங்களுக்கு ஃபீட் ஆகிட்டு தான் இருக்குது. பப்ஜி ஆகட்டும், எல்லா கேம்ஸ் ஆகட்டும், அதை ஒரு சஸ்டெயின் லெவலில் நம்ம தடுத்து தான் ஆகணும். இதை செய்யறதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இதே சொல்ல வரணும், அப்போ பாருங்க, அப்போ நம்ம பீரியட் அதான் வயலன்ஸாக பார்த்துருக்கேன். நம்மளாம் எவ்வளோ அப்புறானியாக வாழ்ந்துருக்கோம் பாருங்க. 90s கிட்ஸ்லாம் நீங்கள் பெருமைப்படணும். நம்ம காலகட்டத்தில் வந்து நம்ம வந்துட்டு சும்மா வந்து பெருமை பித்திக்கிறது தப்பே கிடையாதுங்க. நம்ம வந்து ஒரு ஒழுக்கமான ஒரு சமுதாயமாக வாழ்ந்துருக்கோம். இப்போ பூமராக மாதிரி ஃபேஸ்புக்கில் போயிட்டு ஹாய் திஸ் இஸ் மீ, வாட்ஸ்அப் மீ, லவ் யூன்னு அனுப்பிச்சுட்ருக்கோம். அதை விட்டுருங்க. அது வந்துட்டு காலத்தின் கட்டாயமாக ஒரு கேவலமான ஜந்துக்களாக நம்ம மாறிட்டு இருக்கோம் இப்போ வேர்லி. பட் கம்மிங் பேக் டு ஷார்ட் கேட்ச், இப்படிப்பட்ட ஷோவை வந்துட்டு கார்ட்டூன் நெட்வொர்க் வந்து ஃபுல்லாக ஹேர் பண்ணாங்க தமிழில். நிறைய பேர் பார்த்துப்பீங்க. பார்க்காதவங்க டொரண்ட்டில் கூட இருக்குது, யூடியூப்பில் பெருசாக இல்லை, டொரண்ட்டில் இருக்குது, பாருங்கள். ஒரு அட்டகாசமான ஷோ, யூ வில் என்ஜாய் இட். அனிமேஷனே வந்துட்டு புரட்டி போட்ட அனிமேஷன், கார்ட்டூனிக் அனிமேஷனை புரட்டி போட்ட ஷோக்களில் ஷார்ட் கேட்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அவ்வளோ ஒரு பாருங்கள், நான் சொல்லும்போது எனக்கு வந்து ரிமிசஸ் ஆகுது. அது இதெல்லாம் எவ்வளோ அழகழகான காலங்கள்லாம் இருந்திருக்கு. சீரியஸாக ஓடி வருவாங்க. நான் கூட திட்டு ஓடி வருவேன். ஓடி வந்து வீட்டில் உட்காந்துட்டு ஷார்ட் கேட்ச் பண்ணுவேன். கிளாஸில் வந்து என்ன பண்ணுவேன்னா, அந்த பென்சில் இருக்குல்ல, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள சண்டை வரும். நான் ரேசரா நீ ரேசரா, நீ டீ போனா நான் டீ போனேன், நான் எனக்கு எப்போ டீ போடணும், நான் ஜெட்டு ஓடணும், முன்னாடி ஸ்கேல் நிப்பாட்டி வச்சுட்டு அப்படியே உழைச்சி ஸ்டேரிங் பண்ணுற மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த கதையோட வேல்யூவை பற்றில அப்போ என்கேஜ் பண்ணிச்சேன். கொஞ்சம் வேற தெரிஞ்சு அந்த ஸ்டோரியை பார்க்கும்போது ஒரு ஸ்கிரிப்டு கண்டென்ட்டு இந்த லென்ஸ்லேருந்து பார்க்குறது எவ்வளோ அழகாக எழுதிருக்காங்க பாருங்களேன். ஒரு எவ்வளோ பெரிய பிளாட்டு பாருங்கள். ஒரு எனக்கு முதலே சொல்லிட்டேன் அந்த பாட்டு தான் உங்களுக்கு. ஸோ இப்படி ஒரு பிளாட்டை வந்து தாங்கி நிற்கிற கேரக்டர்ஸ், வெயிட்டான கேரக்டர்ஸ் எல்லாமே, அவங்க டெசிஷன் மேக்கிங் வந்து எப்படி அவங்கள மாற்றிக்கிட்டு இருக்கு, எப்படி போகிறாங்க, அதெல்லாம் வந்து அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ ஷார்ட் கேட்ச் வந்து ரிமெம்பரபிள் ஷோயிங் 90s கிட்ஸ் லைஃபுங்க. யாரும் மறக்க மாட்டீங்க. இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா டோரண்ட்டில் போய் பாருங்கள். யூடியூப்பில் சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் வருது, அதை கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ இட் வில் கிவ் யூ அ குட் ஃபீலிங். So be proud of our short cats, be proud of being 90s kids and cartoon rules, especially 90s cartoon. தடா அடுத்த எபிசோட் 2ல் வந்துட்டு வேற ஒரு கார்ட்டூனை பற்றி நான் பேசுகிறேன். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவும் பேச ட்ரை பண்ணுறேன். ஷார்ட் கேட்சை பற்றி இன்னும் பிரேக் டவுனே பண்ணலாம் போக. ஐ வில் ட்ரை டு டூ இட். ஸோ ஐ வில் டூ இட். நெக்ஸ்ட் எபிசோடில் வந்துட்டு ஐ வில் ட்ரை டு ஸ்பீக் அபவுட் another 90s ஃபேவரட் கார்ட்டூன். அதை பற்றி உங்களோட நான் வந்து சீக்கிரம் மீட் பண்ணுறேன். அகெயின் தடா, பை பாய்.